மக்களுக்கு சொந்தமான காணிகள் அனைத்தும் மீண்டும் மக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராசா தெரிவித்துள்ளார். வலிகாமம் வடக்கில் இராணுவம் வசமுள்ள காணிகளுக்காக இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து காணி உரிமையாளர்களுக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. ஜனாதிபதியின் பணிப்புரையின் கீழ் இந்த 3 கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டதாக குறித்த படிவங்களில் அச்சிடப்பட்டுள்ளன. காணி இல்லாதவர்களுக்கு வேறு இடங்களில் காணி உள்ளவர்களை சொந்த இடங்களில் குடியமர்த்துதல், ராணுவ தேவைக்காக நிலங்களை சுவீகரிப்பது, பின்வரும் விடயங்களுக்காகவே இந்த கடிதங்கள் வலிவடக்கு பகுதியில் முகாம்களில் உள்ள மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு விநியோகிக்கப்பட்டுள்ள கடிதங்கள் தம் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கோணப்புல முகாம் மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பாவதி கண்ணகி போன்ற சில நலமுறை நிலையங்கள் அந்த கடிதங்களை ஏற்கிறதுக்கு மரபு தெரிவிச்சிருக்கணும். எங்கட கோணப்புலம் நீதவான் நலமுறை நிலையங்களில் அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அவர்கள் தங்களோட இடங்களை விட்டு கொடுக்கறதுக்காண்டி ஆக இல்லை, தங்களோட சொந்த இடத்துக்கு போகணும்ன்றதுல ஒரு முழுமையான விருப்பம் ஒன்று இருக்கு. அது இப்ப சனத்துக்கு ஒரு குழப்பத்தையும் மனதில் ஒரு கவலையும் ஏற்படுத்தி இருக்கு. இதை விட்டு போட்டு நாங்கள் வேறு இடங்களுக்கு சென்றாலும் எங்களுக்கு தொழில் வாய்ப்பு சரியான நிலைமையில இல்லாட்டி, எங்களுக்கு ஒரு சொந்தமா வீடு காணி கிடைச்சா கூட தொழில் வாய்ப்பு இல்லாட்டி பிள்ளைகளுக்கு நல்ல உணவு நல்ல உடியால குடுக்கிற கட்டம் தான் திரும்பவும் எங்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும். சொல்லி இதை விட்டதா இல்ல. நட்ட இடங்களுக்கு என்னதுக்கு தங்களுக்கு தோட்டங்கிறதுக்கும் மாடு வளர்க்கறதுக்கும் காணி பிடிச்சவன் இப்படி உயிரை கொடுத்து பிடிச்சா பிடிச்ச இடத்த மக்கள்கிட்ட கொடுத்து போட்டு போக வேண்டிய மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தில் எங்களை சாக்காட்டி போட்டு இந்த மைத்ரிபால அரசாங்கத்தில் எங்களுக்கு வைக்கரிசி போட வந்தவன் எங்களுடைய அப்பன் ஆட்சி பாட்டன் பூட்டன் வேண்டி வச்ச காணியில நீங்கள் எங்களை கலைச்சி விட்டு அங்கே இருந்தோன்னு என்ன செய்றீங்க? தமிழ் அரசியல் கட்சிக்காரரை நாங்கள் நம்ம தயாராய் கொண்டு சேனாதி மாவட்டத்தில் உள்ளாக்களுக்கு காணிய வேண்டி கொடுத்தார். அதோட வழக்கு போட்டு வேண்டார் இல்ல. இந்த கடிதம் வாங்கின அப்புறம் இந்த பேப்பர்ல பேட்டி கொடுத்திருக்காரு. கடிதம் வேண்டாத எங்கோ இந்த சம்பந்தனையா அங்க போய் திருவண்ணாமலையில மஹிந்த அரசாங்கத்தோட கையோத்து டாம்பியமா இருந்து அரசாங்கத்தினால் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ள இந்த 3 விண்ணப்ப படிவங்கள் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அறிந்துள்ளதா என பாராளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜாவிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது. இந்த அநீதி பற்றி பிரதமருடனும் ஆளுநருடனும் வடக்கு மாகாண ஆளுநருடனும் பாதுகாப்பு செயலாளருடனும் மேல்குடியேற்ற அமைச்சர் சுவாமிநாதனுடனும் நான் முறையிட்டு பேசியிருக்கின்றேன். இன்னும் எந்தெந்த நிலங்கள் விடுவிக்கப்படுவது என்பது இறுதி முடிவெடுக்கப்பட்டிருக்கவில்லை. இந்த மக்களுடைய சார்பில் 2003ஆம் ஆண்டு என்னால் உச்சநீதிமன்றத்திலே ஒரு அடிப்படை மனுவை நான் கொடுத்திருந்தேன். ஒரு சாதகமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. திடீரென்று பத்திரிகையில் வந்த செய்திகளும் இந்த வலிவடக்கு பிரதேசத்திலே இருக்கின்ற நிலங்களில் ராணுவம் சில குறித்த பகுதிகளை விடமாட்டாது என்ற செய்தி அறிவிக்கப்பட்டதாக ஆனபடியால் நான் அதை ஆட்சேபித்திருக்கின்றேன். பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே இந்த விடயங்கள் தீர்மானத்துக்கு வரவில்லை. இந்த தீர்மானம் பற்றி எங்களுக்கு அரசின் சார்பிலேயோ பாதுகாப்பு அமைச்சின் சார்பிலேயோ அல்லது பிரதேச செயலர் அரச அதிபர் சார்பிலேயோ எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை.